சிவகாரி காசுல இன்னைக்கு என்ன பரபரப்பா நடந்ததுன்னு பார்க்கலாம். முத்து நைட்டுக்குலாம் வந்திருக்கவே மாட்டாரு. எல்லாரும் கேட்டுனே இருப்பாங்க, ஏன் முத்து இன்னும் காணும்னு சொல்லிட்டு. அப்பதான் விஜயா சொல்லுவாங்க, இவன் மூஞ்ச பார்க்க பிடிக்காம அவன் வரலையோ என்னமோ அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா முத்து வந்துருவாரு. அதையும் கேட்டுவாரு, ஏமா உன் மூஞ்ச பார்க்க பிடிக்காதுன்னா அப்பா ட்ரெயின் ஓட்டு போயிட்டாரா அப்படின்னு சொல்லி நெக்கெல்லாம் பேசிட்டு உள்ள போயிடுவாரு. அதுக்கப்புறம் மீனாவும் கிளம்ப போவாங்க. அத்தை நான் போயிட்டு வரேன் அத்தை, நான் டெபாசிட் பண்றதுக்காக எனக்கு 2.5 லட்சம் கிடைச்சிருச்சு, நான் இப்போ கொடுத்துட்டு ஆர்டர் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டு வரேன்னு சொல்லுவான். நீ போயிட்டேன்னா எங்களுக்கெல்லாம் யார் சாப்பாடு போடுறதுன்னு கேட்பா. அப்பதான் அவங்க அப்பா சொல்லுவாரு, முத்தோட அப்பா, ஏன் இவ்வளோ நேரம் மீனை தான் அவனுக்கு ஊட்டி விட்டுருந்தாளா? இல்லை அவள் தானே சமைக்கணும்னு சொல்லுவான். இன்னும் எல்லாத்தையும் சமைச்சு வச்சுருத்த, நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி போயிடுவான். அவள் வேலையை அவள் கரெக்டாக தான் பார்க்குறான், நீ உன் வேலையை கரெக்டாக பாரு அப்படின்னு சொல்லி விஜயை திட்டுவாங்க. அதுக்கப்புறம் மீனாவும் போயிடுவான். மீனா போயிட்டோடனே சிவகாமி அந்த மேனேஜர் கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. மீனாவால் அவளை காசெல்லாம் தர முடியாது, அவளே ஒரு ஏழை, அவளால் காசுலாம் டெபாசிட் அமௌண்ட் கட்டி காசுலாம் போட்டு பூலாம் வாங்க முடியாது, எனக்கு இந்த ஆர்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அவங்க முதலாளிக்கு தெரிஞ்சவங்க, நான் இப்போ உங்களுக்கு ஆர்டர் கொடுத்தா எனக்கு தேவையான பிரச்சனை வரும், அவங்களால ஏற்கனவே ஒரு மேனேஜருக்கு வேலை போயிருக்கு, அவங்க ஸ்ட்ரெயிட்டாக ஓனர்கிட்டே பேசியிருக்காங்க, அதை நீங்களும் தானே இன்வால்வ் ஆகிருக்கீங்க, இப்போ நான் உங்களுக்கு ஆர்டர் கொடுத்தேன்னா நான் என் வேலை போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, நம்ம தான் கொஞ்சம் டைம் கொடுத்துக்கலாம், அதை விட வெயிட் பண்ணி பார்ப்போம், மீனா வரலாம் நான் அவங்களுக்கே அந்த ஆர்டர் கொடுத்துறேன்னு சொல்லுவாங்க. விஜயா சிவகாமிக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, மீனாக்கு காசுலாம் கிடச்சிருச்சு, அவள் காசு கட்ட தான் மண்டபத்துக்கு இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன மாஸ்டர் எப்படி சொல்கிறீங்க, நீங்கள் எப்படியாவது அவனை தடுத்துக்கலாம்ல, என்னால் என்ன பண்ண முடியும், ஹஸ்பண்ட் வேலை வெளியே இருக்காரு, இப்போ என்னால் எதுவும் பண்ண முடியாது, அவள் கிளம்பி கொஞ்சம் நேரம் தான் ஆகுது, ஒரு மஞ்சள் பையில தான் காசு வச்சுருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க விஜயா.